சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிராபிக் போலீஸ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அது நினைச்சு ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சீதா, நீங்க ஏன் இத நினைச்சு கவலைப்படுறீங்க? 3 நாள் உங்களுக்கு லீவு கிடைச்சிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த 3 நாளும் உங்க அம்மா கூட சந்தோஷமா வெளியில சுத்துங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சீதா அட்வைஸ் பண்றாங்க. சோ இப்ப டிராபிக் போலீஸும் ஆமால்ல, நான் இத யோசிக்காம போயிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனா டிரைவிங் கத்துக்க ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம முத்து தான் கத்து கொடுக்கறாப்ல. சோ டிரைவிங் ஸ்கூல ஆரம்பிச்சு நம்ம மீனா மட்டும் தான் அந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்களாட்டுக்கு. சோ பாக்குறதுக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம முத்து கத்து கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. மீனா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் கார்ல உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால கண்டிப்பா தப்பு தப்பா தானே ஓட்டுவாங்க. ஆனா நம்ம முத்து பாத்தீங்கன்னா மீனாவை திட்டுன்னு திட்டிடுறாப்ல. சோ மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்பதான் நானே கத்துக்க ஆரம்பிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்க முடியும். அதுக்குள்ள இப்படி திட்டுனீங்கன்னா, என்னையே இப்படி திட்டுறீங்களே, வேற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட கார் கத்துக்குவாங்க? வந்த மொத நாளே ஓடி போயிடுவாங்க அப்படின்னு முத்துவ பிடிச்சு நம்ம மீனா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சமாதானமான முத்து பாத்தீங்கன்னா, மன்னிச்சுக்க, இதுக்கப்புறம் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவுக்கு கார் கத்து கொடுக்கறாங்க. அங்க வர்ற நம்ம ஸ்ருதி மீனா கார் கத்து கொடுக்கறத பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க டான்ஸ் ஸ்கூல், நம்ம விஜயாவோட டான்ஸ் ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா அந்த லவ் ஜோடி 2 இருக்கு இல்லீங்களா? சோ அந்த ஜோடி பாத்தீங்கன்னா லேட்டா வராங்க. அவங்க எதுக்காக லேட்டா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடை பார்க்கிற மிஷின வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இத கொண்டு வராங்க அப்படின்னு தெரியல. அங்க வச்சுக்கிட்டு எல்லாருமே எடைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.